விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். உங்களுக்கு என்னதாண்டா பிரச்சனை சொல்லு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? உன்னை மீடியா வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? இதுக்கு கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு போலாம்ல. நேத்தெல்லாம் என்ன நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்த நீ? அதிமுக பிளவுபட போகிறது, அதிமுக இரண்டாக உடைகிறதா, எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம், சி.வி. சண்முகம் ஒரு பக்கம், 30 எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு தாவ போறாங்க, ஒட்டுமொத்த கட்சியுமே போக போகிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவி வில்ல சுதலக சொல்கிறார்கள் கரூர் விஜயபாஸ்கர், அப்படிலாம் நேத்து ஃபுல்லா அவதூறு பரப்புனானா? சரி, நேத்து ஃபுல்லா மதியம் வரைக்கும் இந்த அவதூறு பரப்புனா, மதியத்துக்கு மேல என்ன அவதூறு பரப்புனா? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகுது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சு டிவிகேவை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறான். இந்த பாண்டே உட்பட இந்த நியூஸ் எல்லாம் ஒரு நியூஸ் மயிருன்னு தூக்கிட்டு வந்து பேசிட்டு இருந்தானுங்க. தெருவுல போற ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட சொல்ல, சும்மா பொய்ய சொல்லிட்டு தெரியாதுங்களானே. இவனுக்கு இதை ஒரு செய்தியாக ஊடகங்கள் முழுக்க பேசிட்டு இருந்தானுங்க. நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேச்சாக இருக்கிறது. அதிமுக திமுகவுடன் கூட்டணி அமைக்க போகிறது, திமுக ஆதரவு அளித்து அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு? அதிமுகவுக்கு 47 பேரு, திமுகவுக்கு ஒரு 57 பேர் இருப்பாங்களா? ரெண்டு சேர்ந்தாலே 118 வரலையே. எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க? என்ன ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு இது. அப்படியே இவங்க ஆதரவு தெரிவிச்சாலும், அப்படியே திமுக தயவுல அதிமுக ஆட்சியை அமைத்தாலும், அதை விட மிகப்பெரிய அழிவு திராவிட கட்சிகளுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப போற போக்குல அவதூறு பரப்பிட்டு போறானுங்க. இதெல்லாம் எவன் அவதூறு பரப்புறா எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். காலையில அந்த அதிமுக உடைய போகிறது அப்படின்னு அந்த அவதூறை பரப்பினவன், டிவிகேவுக்கு அதிமுக எம்எல்ஏகள் தாவ போறாங்க அப்படின்னு அவதூறு பரப்பினவன் திமுகவினுடைய பெண் நிறுவனம். அவங்கதான் காசு கொடுத்து இந்த அவதூறை பரப்ப சொன்னாங்க. சாயந்தரமா இந்த அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு சேர்ந்து டிவிகேவை எதிர்க்க போறாங்க அப்படின்னு பேச சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்தது யாருன்னா ஆதவ அர்ஜுனா, அவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம். அவங்க தான் இந்த முதன்மை ஊடகங்கள் அத்தனைக்குமே லட்சக்கணக்கான கோடியில இறைச்சிருக்கானுங்க. லட்சக்கணக்கான கோடியில. திமுக காலையில எதற்காக அந்த அவதூறை பரப்புனுச்சுன்னா, காங்கிரஸ் இவன் கூட்டணி விட்டு உடைச்சிட்டு போயிடுச்சு, காங்கிரஸ் இவன் முதுகுல ஊத்திட்டு உடைச்சிட்டு போயிடுச்சு, மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்து விட்டார். அப்ப இந்த செய்தியை மறைப்பதற்கு இவர்களுக்கு வேற செய்தி தேவைப்பட்டது. அதுக்காக தான் இவங்க வந்து அதிமுக உடைய போகிறது, அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு தாவ போறாங்க அப்படி இவனுக்கு அவதூறு பரப்புனானுங்க. டிவிகே எதுக்காக அவதூறு பரப்புனானுங்கன்னா, ஆளுநர் போய் செருப்படி வாங்கிட்டு வந்தானுங்க. ஆளுநர்கிட்ட நம்ம கடிதம் கொடுத்தா ஒரு கட்சி பெரும்பான்மையாக இடங்களை அடைந்து விட்டால் என்ன சொல்லுவோம்? என்கிட்ட 118 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இந்தாங்க அவங்களுடைய லெட்டர், எங்களை பதவி அமைக்க ஆட்சி அமைக்க அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் லெட்டர் கொடுப்பாங்க. ஆனா இந்த தற்குறி முண்டங்க என்ன தரமா பண்ணானுங்க? எங்களுக்கு 34% ஓட்டு வங்கி இருக்கு, நாங்க தான் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் போய் லெட்டர் போய் கொண்டு போய் தூக்கிட்டு போய் கொடுக்குறாயா? ஆளுநர் காரி துப்பி நீ எத்தனை பர்சன்ட்னாலும் வச்சுக்க, மவனை வெண்ண மவனை, உங்களுக்கு எத்தனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதரவு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது அதை கொண்டு வா அப்படின்னு உடனே அடுத்து திரும்ப என்ன பண்றானுங்கனாக்க, இவனுங்க எங்களுக்கு 108 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு, அதனால எங்களை ஆட்சி அமைக்க அழைங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த லெட்டர் தூக்கிட்டு போறான். காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததுல 5 இடம் அதை அதுல மென்ஷன் பண்ணல. 108 எம்எல்ஏக்கள் நாங்க தான் பெற்றிருக்கோம், நாங்க தான் பெரிய கட்சி, அதனால எங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்க, எங்களை அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் தூக்கிட்டு போனானுங்க. திரும்பவும் ஆளுநர் காரி துப்புறாரு, 108 தான் வச்சிருக்கிற, 118 இடம் வேணும், நீ ஆட்சி அமைக்க உனக்கு இன்னும் 10 இடம் வேணும், இன்னும் 10 இடம் எங்கடா வெண்ண அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிக்காத குறைய துரத்தி விட்டாங்க. அப்ப இந்த அசிங்கத்தை எல்லாம் தக்க வச்சுக்கணும், இந்த அசிங்கத்தெல்லாம் மக்கள் விதத்துல காட்டிக்க கூடாது. ஏன்னா இவனுக்கு நாம தற்குறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த அசிங்கத்தை இவனுக்கு வெளியில காட்டிக் கொள்ள கூடாதுன்னா ஆதவ அர்ஜுனாவினுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தரப்பின் மூலமாக ஊடகங்களுக்கு அத்தனை பேருக்கும் பணம் போயிருக்கு. ஊடகத்தினுடைய ஆசிரியர்கள் கார்த்திகை செல்வன், குணசேகரன், அந்த நெல்சன் சேவியர், இவனுக்கு அத்தனை பேருக்கும் பணம் போயிருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து, ஆதவ அர்ஜுனா கிட்ட இருந்து. அவனுக்கு இப்படி ஒரு நியூஸ் போடுறானுங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து விஜயை எதிர்க்க போகுது. இது எப்படின்னாக்க, விஜய்க்கு ஆதரவாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணும், தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணும். இங்க பாருங்க, இத்தனை வருஷம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அதிமுகவும் திமுகவும் ஒன்னாயி போய் இந்த விஜய் எதிர்க்கிறானுங்களே, ஐயோ பாவம் விஜய் எத்தனை பேரை தான் சமாளிப்பாரு, எத்தனை பேர் எதிர்ப்பதான் சமாளிப்பாரு அப்படின்னு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணும்ல, அதுக்காக போடப்பட்ட ஒரு செயல் திட்டம் தான் இவர்களை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு நேத்துல இருந்து இப்படி ஒரு நியூஸை இவனுங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண அடிப்படை அரசியல் அறிவு தெரிந்தவனுக்கு கூட தெரியும் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்படி ஒரு கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவனுக்கு இப்படி ஒரு அவதூறு பரப்புனாங்கன்னா, அந்த அவதூறால் பயனடைவது யாருன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இத பயனடைபவன் தான் இந்த அவதூறை பரப்புகிறான்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த அதிமுக இதை விட்டா இந்த ஊடகத்துல இருக்க எவனுக்கு வேற எந்த மயிரும் தெரியாது. விட்டா வசியமா நான் ஏதாவது திட்டி விடுவேன்.
எதுவுமே தெரியாது அதிமுக விட்டா. இப்ப கடந்த 5 ஆண்டு காலமா 6 ஆண்டு காலமாக அதிமுக என்ன நடந்தாலும் அதிமுக இந்த ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சதாலதான், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாததாலதான் இந்த ஊடகத்தின் மீதான நம்பிக்கை அத்தனை பேருக்கு இழந்து விட்டது. திமுக பிரச்சனை இல்லையா? திமுக கூட்டணியில பிரச்சனை இல்லையா? இந்த டிவிகே தரப்புல பிரச்சனை இல்லையா? டிவிகே 4 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி எவனாவது பேசினானா? ஏன் அதை பத்தி எவனும் பேச மாட்டான்? திமுக கண்ட்ரோல்ல இப்பயும் 4 தாவேகா எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிமுக தெளிவாக நேத்தே சொல்லிடுச்சுங்க, தாவேகாவெல்லாம் நாங்க ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு. எப்படிங்க அதிமுக ஆதரவு கொடுப்பாங்க தாவேகாவுக்கு? உனக்கு ஆதரவு வேணா நீ நேரடியாக அதிமுக கேட்டா நிச்சயம் அதிமுக தந்திருக்கும். உன்னை பல இடங்கள்ல காப்பாத்தி விட்டது அதிமுக. உன் படம் ரிலீஸ் ஆகாத போது அப்ப காப்பாத்தி விட்டது அதிமுக. கரூர் சம்பவத்துல 41 பேரை கொண்டுட்டு நீ தலை தெறிக்கி தெரிச்சு ஓடணும்ல, அப்புறம் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது நினைக்கிறேன், பயந்தாங்குழி மாதிரி தெரிச்சு ஓடணும்ல தொடர்நடிக்கு பயல. உன்னை காப்பாத்தி விட்டது அதிமுக. நேத்தே நீ போயிட்டு அதிமுக போயிட்டு ஆதரவு தாக்க நீ நேத்தே எடப்பாடி பழனிசாமி நேரடியா கேட்டு இருந்தாக்க நிபந்தனையற்ற ஆதரவு தந்துருவாரு. போய் ஆட்சி நடத்தியா போயா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தந்திருப்பாரு. ஆனா நீ என்ன திருட்டு வேலை பார்த்த? ஆதவ ஒரிஜினா மூலமாக செங்கோட்டையர் மூலமாக அதிமுக எம்எல்ஏக்களை திருட்டுத்தரமாக இழுக்கிறதுக்கு பார்த்தேன். அதனாலதான் இன்னைக்கு அத்தனை அதிமுக எம்எல்ஏக்களும் அண்ணன் சி வி சண்முகம் அவர்களுடைய கைகளால அவர்கள் கரங்கள்ல ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு பாண்டிச்சேரியில தங்க வச்சிருக்காங்க. நீ பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. நீ எப்படி நிரூபிக்கிறன்னு பார்ப்போம். நீ ஒழுங்கா நேர்மையாக போயிட்டு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி உங்க ஆதரவு தாங்கன்னு கேட்டிருந்தா நிச்சயமாக அவர் தந்திருப்பார். பல இடங்கள்ல உன்னை காப்பாத்தி விட்டவர் இதுலயும் காப்பாத்தி விட்டு இருந்திருப்பார் பெருந்தன்மையோட. ஆனா நீ இந்த திருட்டு வேலை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அவரு சும்மா விடுவாரு? அதான் தூக்கிட்டாரு, கிளம்பு, இனி என்ன புடுங்குறியோ புடிங்க அப்படின்னு சொல்றதா எடப்பாடி பழனிசாமி மொத்த எம்எல்ஏக்களையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? அதற்காக தான் எம்எல்ஏக்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறார். அப்போ இந்த டிவிகேவுடைய திருட்டு தடத்தை பாருங்க. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் போய் பேசுறான். இவன் யாரை எதிர்த்து தேர்தலில் போட்டிட்டான்? திமுகவும் திமுக கூட்டணி கட்சியிலையும் எதிர்த்து. காங்கிரஸ் எதிர்த்து தாவேகா வேட்பாளர் போட்டியிடவே இல்லையா? பிசிகாவை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் போட்டியிடலையா? கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் போட்டியிடலையா? திமுகவை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் போட்டியிடலையா? 234 தொகுதியில் தாவேகா வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் தானே. காங்கிரஸையும் திமுகவையும் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிட்டாங்க தானே. அப்புறம் என்ன? அப்புறம் போயிட்டு அங்க போய் ஆதரவு கேட்கிற நீதான் யோக்கியம் இல்லடா. விஜய் தான் ஜெயிச்சிட்டாரு சொல்லல. எங்க நொட்டறான்? எங்க ஜெயிச்சானா போய் ஆட்சி அமைக்க சொல்ல வேண்டியதானே? எதுக்கு காங்கிரஸ் கிட்டயோ கம்யூனிஸ்ட் கிட்டயோ பிசிஆர்டி போய் உருவிக்கிட்டு இருக்கிறாரு உங்க விஜய்? அப்ப அவனும் ஜெயிக்கல. தமிழ்நாட்டுல எவனும் ஜெயிக்கலைங்க. 118 இடத்தை எவன் எடுக்கிறானோ அவன் தாங்க ஜெயிச்சது. அது வரைக்கும் எவனும் ஜெயிக்கல. அப்போ மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லு. விஜய் அடுத்தவங்க தயவுல தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு விஜய் ஜெயிச்சாருன்னு தாவேக தற்கொலை பயிலுக்கு குதிச்சிட்டு இருக்காங்க. எங்கயா விஜய் ஜெயிச்சான்? விஜய் ஜெயிச்ச அந்த கூந்தல் ஜெயிச்ச கூந்தல் போய் ஆட்சி அமைக்க வேண்டியதானே? எதுக்கு எல்லாரும் கையேந்திக்கிட்டு இருக்கு? எதுக்கு ஆதரவு தாங்கன்னு எல்லாரும் வீட்டு வாசலையும் போய் கதறிக்கிட்டு இருக்கு? எல்லாரையும் எதுக்கு உருவிக்கிட்டு இருக்கு? அப்ப விஜய் ஜெயிக்கவில்லை. தமிழ்நாடு மக்கள் விஜயை ஜெயிக்க வைக்கவில்லை. இந்த விஜய்க்கு விழுந்த ஓட்டு என்பது ஆக்சிடென்ட் ஓட்டு. இப்ப போய் நாங்க விசாரிக்க பார்த்து எல்லாம் சொல்றாங்க, என் பேரப்புள்ள என்ன மிரட்டுச்சுங்க, என் பேரப்புள்ள கெஞ்சுதுங்க, ஒரே ஒரு தடவை விஜய்க்கு போடு, ஒரே ஒரு தடவை விஜய்க்கு போடு. அதுக்காக நான் போய் போட்டேங்க. அந்த வீட்டுல இருக்க அந்த சின்ன சின்ன குழந்தைகளை அவர் அபியூஸ் பண்ணிதான் இது வாங்கிய ஓட்டு தான் இது. அந்த சின்ன சின்ன குழந்தைகள் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படின்னு மிரட்டி அவர்களை பெற்றோர்களை போட வைத்த வாக்குகள் தானே தவிர விஜய் ஒண்ணு பெரிய லீடரு, இவர் பெரிய புளுத்தி, தமிழ்நாட்டுக்கு அப்படியே பெருசா புடிங்கி நட்டுட்டாரு அப்படின்றதுக்காக எவனும் ஓட்டு போடல. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தொடர்ச்சியாக விஜய்க்கு விழுந்த வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க அனுதாப வாக்குகள். 41 பேர் இறந்தது அனுதாபமாக மாறி இருக்கிறது. கரூர் மக்களுக்கு தெரியும் ஏமா அந்த 41 பேரை கொண்டாடு. அதனாலதான் கரூர்ல டிவிகே ஜெயிக்கல. உண்மையாகவே கரூர்ல திமுக தான் சதி செஞ்சிருதுன்னா அந்த இடத்துல டிவிகே தானே ஜெயிச்சிருக்கணும். ஆனா ஜெயிச்சது யாரு? டிவிகே கிடையாது. இப்ப புரியுதுங்களா? ஆனா அதை அப்படியே நேக்கா திருப்பி விட்டுட்டானுங்க. திமுக தான் சதி செய்தது, கரூர் 41 பேரை கொண்டதுன்னு அப்படியே நேக்கா திருப்பி விட்டுட்டானுங்க. இதுதான் இந்த தாவேகா திருட்டு பசங்க பார்த்த வேலை. இப்ப புரியுதுங்களா? எனவே உனக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நீ மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்த போற. நீ யாரை எதிர்த்து அரசியல் செஞ்சியோ, யாரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தியோ அவன் காலிலே இப்ப விழுந்து கிடக்குற. நீ ஒரு ஃபெயிலியர். விஜய் வெற்றி பெற்றுட்டாரு அப்படிலாம் தூக்கிட்டு வந்து நின்னு வச்சுக்க, செருப்பு பிஞ்சிரும். புரியுதா? விஜய் ஒன்னும் ஜெயிக்கல. இன்றைக்கும் காங்கிரஸ் தான் உருவிட்டு இருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டு மக்களை, ஈழத் தமிழர்களை கருவுறுத்த இனத்துரோகம் செய்த அந்த காங்கிரசுடன் கைகோர்த்து நிற்கிறார். புரியுதுங்களா? காங்கிரசுடன் கைகோர்த்து நிற்கிறார். இத்தனை ஆண்டு காலம் திமுகவினுடைய பாவ மூட்டைகளை தூக்கி சுமந்த கம்யூனிஸ்டுகளோடும் விசிகாவோடும் இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிறார். அவ்வளவுதான். இவர் ஒன்னும் யோக்கியவான்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி யாரும் ஊழலே பண்ணலையா?
பிசிகா கம்யூனிஸ்டுகள்லாம் லஞ்ச பணமே வாங்கலையா? அப்ப நீ எப்படா தூய சக்தியாவ? நீ எப்படி ஊழலற்ற ஆட்சி அமைப்ப? மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை பேர்கிட்டையும் விலை பேசக்கூடிய குதிரை பேரம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஆதவ அர்ஜுனா அவருடைய லாட்டரி பணத்தின் மூலமாக அதிமுக எம்எல்ஏக்களை, பிசிக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது தெரியுமா? ஏன் அதை பத்தி எந்த ஊடகமும் பேசல? இன்றைக்கு குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கோடி கணக்கில் பணத்தை கொட்டி கொடுக்க தாவேகா தரப்பு லாட்டரி பணத்தை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறது. பிசிகா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு தயாராக இருக்கிறது. பணத்தை கொட்டி கொடுக்க. அந்த பணம் ஏது? அந்த பணத்தை எப்படி நீங்க திருப்பி சம்பாதிப்பீங்க? அப்ப ஆட்சியே அமைக்கல, அதுக்குள்ள ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ஆட்சி அமைச்சு நல்லது நொட்ட போறீங்களா? நீங்க தான் தூய சக்தி, நீங்க தான் தூய ஆட்சியை வழங்க போறீங்களா? ஒன்னா நம்பர் திருட்டு பயல்க நீங்க, ஒன்னா நம்பர் திருட்டு பயல்க. இந்த தமிழ்நாடு மக்களுக்கு இன்னும் உங்களுடைய சுயரூபம் புரியவில்லை. இந்த சின்னஞ்சிறு குட்டி குஞ்சானுடைய பேச்சை நம்பி இந்த ஓட்டு போட்டாங்கல்ல இந்த தமிழ்நாடு மக்கள், அவருக்கு இன்னும் புரியவில்லை. குழந்தை அழுவுது, குழந்தை அடம் பிடிக்குது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது, செத்துருவன்னு சொல்லுது, அதுக்காக ஓட்டு போட்டேன்னு சொன்னது பல பேர். சத்தா சாவுட்டுங்க. 8 கோடி தமிழ்நாடு மக்கள் நாசமாவதற்கு, 8 கோடி தமிழர்களுடைய எதிர்காலம் வீணா போவதற்கு வீட்டுல ஒரு தருதலை செத்து போகட்டும்ன்ற. நன்றி.